ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். வாங்க கேட்கலாம். ஒரு அழகான காட்டில் முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக எதையும் சாப்பிடாம தவம் பண்ணனால முனிவர் ரொம்ப சோர்வாகவும் பசியாகவும் இருந்தாங்களாம். அப்போது அங்கே ஒரு காகம் வந்துச்சான். காகமே, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நான் மிகவும் சோர்வாகவும் பசியாகவும் இருக்கிறேன். நான் சாப்பிட பழங்கள் பறித்து கொண்டு வந்து தருகிறாயா? முனிவரே, என்னால் முடியாது. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பறித்து சாப்பிடுங்க அப்படின்னு அந்த திமிர் பிடிச்ச காகம் சொல்லிட்டு அங்கே இருந்து பறந்து போயிடுச்சான். முனிவர் ரொம்ப பசியாகவும் சோர்வாகவும் இருந்தாராம். அதனால் எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்தாங்களாம். அப்போது அங்கே மஞ்சு குருவி வந்துச்சான். முனிவரே, ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? குருவியே, நான் மிகவும் சோர்வாகவும் பசியாகவும் இருக்கிறேன். எனக்கு சாப்பிட பழங்கள் கொண்டு வந்து தருவாயா? முனிவரே, நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நான் இப்பயே போய் உங்களுக்கு நிறைய பழங்கள் பறிச்சிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சு குருவி வேகமாக பறந்து போய் நிறைய பழங்கள் பறித்து எடுத்துகிட்டு வந்து அந்த முனிவருக்கு கொடுத்துச்சான். முனிவரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டாங்களாம். குருவியே, நீ என்னோட மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட. உனக்கு இந்த விதைய பரிசா கொடுக்குற. இந்த விதைய நீ நட்டு வச்சு வளர்த்துட்டு இருந்தீன்னா அது பெருசாகி உனக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விதையை கொடுத்தாங்களாம். அந்த மஞ்சு குருவி அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு அங்கே இருந்து பறந்து தன்னோட காட்டுக்கு போச்சான். அது அந்த விதையை தன்னோட இடத்துல நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருந்துச்சான். கொஞ்ச நாள்லையே அந்த விதை நல்ல பெரிய மரமாக வளர்ந்துச்சான். அதில் நிறைய வைரங்கள் காய்ச்சிச்சான். அதை பார்த்தோன்னே மஞ்சு குருவிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். அப்போது அந்த மரம் சொல்லிச்சான், மஞ்சு குருவியே, உன்னுடைய நல்ல குணத்துக்கு தான் அந்த முனிவர் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க. இந்த வைரங்கள் எல்லாம் உனக்கு சொந்தமானது. நான் தினமும் உனக்கு வேற வேற பொருட்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான். ரொம்ப நன்றி மரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சு குருவி அந்த வைரங்களை எடுத்து கஷ்டப்படுற பறவைகளுக்கு கொடுத்துச்சான். அந்த வைரம் காய்க்கிற மரத்தை கண்மணி காக்கா பார்த்துச்சான். அதுக்கு ரொம்ப போராமையாக இருந்துச்சான். மஞ்சு குருவிக்கு இந்த மரம் எப்படி கிடைச்சிருக்கும்? தினமும் விதவிதமாக ஏதாவது காய்ச்சிக்கிட்டே இருக்கே. மஞ்சு குருவி, உனக்கு இந்த மரம் எப்படி கிடைச்சிது? யார் கொடுத்தா? கண்மணி காக்கா, பக்கத்து காட்டில் ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்தனால என்ன பழங்கள் பறித்து தர சொல்லி கேட்டாங்க. நான் அவங்களுக்கு நிறைய பழங்கள் பறித்து கொடுத்தேன். அதனால் அவங்க எனக்கு இந்த விதையை பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு மஞ்சு குருவி சொல்லிச்சான். அப்போ தான் கண்மணி காக்காக்கு அது செஞ்ச தப்பு புரிஞ்சிச்சான். அந்த முனிவர் நம்மக்கிட்டையும் பழங்கள் கேட்டாங்க. நம்ம பறித்து கொடுத்துருந்தா அந்த முனிவர் இந்த விதையை நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்கிறது? இந்த மரத்தை நம்ம எப்படியாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். மஞ்சு குருவிக்கு தெரியாமல் எப்படியாவது இந்த மரத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்மணி காக்கா யோசனை பண்ணிச்சான். அப்போது அந்த மஞ்சு குருவி அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்று எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்யலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மஞ்சு குருவி சந்தைக்கு போச்சான். அங்கேயே இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்த கண்மணி காக்கா மஞ்சு குருவி போனதுக்கப்புறம் ஒரு கோடாரி வச்சு அந்த மரத்தை வெட்டி தன்னோட இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருச்சான். அதுக்கப்புறம் அந்த கண்மணி காக்கா அந்த மரத்தை தன்னோட இடத்துல நட்டு வச்சுதான். அந்த மரம் சொல்லிச்சான், கண்மணி காக்கா, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு.
அந்த முனிவர் மஞ்சு குருவியோட நல்ல குணத்துக்காக என்ன பரிசா கொடுத்தாங்க. ஆனா நீ உன்னோட பேராசைக்காக என்ன திருடி எடுத்துட்டு வந்துட்ட. இதுக்கு உண்டான பலனை நீ சீக்கிரம் அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லிச்சான். ஏ மரமே, நீ இனிமே எனக்கு தான் சொந்தம். நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ கேட்கணும். நீ தினமும் தங்கமும் வைரமுமா எனக்கு காய்ச்சி கொடுத்தீன்னா நான் அதை சந்தையில் விற்று பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அதனால் நீ இனிமே தினமும் எனக்கு தங்கமும் வைரமுமா நிறைய காய்ச்சி கொடுக்கணும், சரியா? அப்படின்னு கண்மணி காக்கா சொல்லிட்டு அங்கே இருந்து போயிருச்சான். அந்த மரம் நினச்சதா, இந்த பேராசை பிடிச்ச காக்காய்க்கு நம்ம நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் முழுசும் விஷப்பூச்சிகளாக காய்ச்சிருந்துதான். கண்மணி காக்கா அங்கே பறந்து வந்து பார்க்கும்போது அந்த மரம் முழுசும் விஷப்பூச்சிகளாக இருந்துச்சான். அதை பார்த்து கண்மணி காக்கா பயந்து அங்கே இருந்து பறந்து ஓடிருச்சான். அப்போது அந்த மரத்தை காணோன்னு மஞ்சு குருவி தேடிக்கிட்டு அந்த பக்கமாக வந்துதான். அந்த மரம் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு மஞ்சு குருவி அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டுதான், அதிசய மரமே, உன்னுங்க எடுத்துட்டு வந்தாங்க, நான் உன்னைய காணோன்னு சொல்லி தேடிக்கிட்டே வந்தேன். மஞ்சு குருவி, என்ன அந்த கண்மணி காக்கா தான் திருடி கொண்டு வந்து இங்க வச்சிருந்தது. அந்த கண்மணி காக்காக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு சொல்லி தான் இதில் விஷப்பூச்சிகளாக நான் காய்ச்சிருந்தேன். என்னை பார்த்து பயந்து அந்த கண்மணி காக்கா பக்கத்து காட்டுக்கு ஓடிருச்சு. இனிமே அந்த காக்கா வரவே வராது அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான். அந்த மஞ்சு குருவி அந்த மரத்தை எடுத்து கொண்டு போய் திரும்பவும் தன்னோட இடத்துல நட்டு வச்சு அதில் வளர்ந்த எல்லா பொருட்களையும் எல்லா பறவைகளுக்கும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சோன்னா நமக்கும் நல்லது தான் நடக்கும், சரியா குட்டீஸ்? குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். புத்திசாலி பறவைகளும் பொல்லாத கழுகும். வாங்க கேட்கலாம். ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் மஞ்சு குருவியும் கண்மணி காக்காவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். கண்மணி காக்கா, நம்ம 2 பேரோட முட்டையில் இருந்தும் இன்னும் 2 நாளையில் நம்ம குழந்தைகள் வந்துடுவாங்க. அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் மஞ்சு குருவி, நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாளையில் தன்னோட குழந்தைகள் வரப்போகிறாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்போது அந்த காட்டுக்கு ரொம்ப வயதான கழுகு ஒன்று வந்துச்சான். அந்த கழுகு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருந்துதான். அந்த கழுகை பார்த்த பறவைகள் எல்லாம் ரொம்ப பயந்து போய் அங்கே இருந்து பறந்து போயிட்டாங்களாம். அதை பார்த்துக்கிட்டு இருந்த கழுகு, நம்மளே ரொம்ப வயசாகி போய் வேட்டையாட முடியாமல் இந்த காட்டுக்கு பறந்து வந்தோம், ஆனால் இந்த பறவைகள் நம்மளை பார்த்து பயந்து ஓடி போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சதான். இதுவும் நமக்கு நல்லதுதான். எல்லா பறவைகளையும் பயமுறுத்தி நமக்கான உணவை வாங்கி சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு நினச்சதான். சரி, நம்ம பறந்து போய் நமக்கு ஏதாவது உணவு கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு காட்டுக்குள்ளே வந்துதான். மஞ்சு குருவி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு. நீ போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வா. நான் நம்ம முட்டைகளை பத்திரமா பார்த்துக்கிறேன். சரி கண்மணி காக்கா, நீ நம்ம முட்டைகளை பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு குருவி அங்கே இருந்து பறந்து போச்சான். மஞ்சு குருவி உணவு தேடி பறந்து போய்கிட்டு இருந்ததாம். அப்போது அங்கே ரித்துன்னு ஒரு கிளி அழுதுகிட்டு இருந்ததாம். அதை பார்த்த மஞ்சு குருவி, ரித்து, ஏன் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? மஞ்சு, இந்த காட்டுக்கு புதுசா வந்த அந்த பொல்லாத கழுகு என்னோட குழந்தைகளை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஆமா மஞ்சு,
என்னுடைய முட்டைகளையும் நான் உணவு தேடி போயிருக்கும்போது அந்த பொல்லாத கழுகு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளுடைய முட்டையும் அந்த பொல்லாத கழுகு திருடி சாப்பிட்டுடுது. இப்படியே போனால் இந்த கழுகு இந்த காட்டில் உள்ள பறவைகளோட குழந்தைகள் எல்லாத்தையும் கொன்று சாப்பிட்ரும். கவலைப்படாத மீனு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கழுகை ஏதாவது செய்வோம். வாங்க எல்லாரும் போகலாம். காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து அந்த கழுகு கிட்ட போய் பேசினாங்களாம். கழுகாரே, நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளோட குழந்தைகளையும் நீங்கள் கொன்று சாப்பிட்டுறீங்க. எல்லா பறவைகளும் தங்களுடைய குழந்தைகளை இழந்துட்டு ரொம்ப கவலையாகவும் சோகமாகவும் இருக்கிறாங்க. நீங்கள் இப்படியே செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லா பறவைகளும் சேர்ந்து இந்த காட்டை விட்டு உங்களை அனுப்பிடுவோம். நீங்க எல்லாரும் என்ன இந்த காட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்களை எல்லாரையும் கொன்னு சாப்பிட்டுருவேன். நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. உங்க யாராலையும் என்னைய ஒன்றும் செய்ய முடியாது. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்க, இல்லைன்னா உங்க எல்லாரையும் இப்பயே கொன்னு சாப்பிட்டுருவேன். கழுகாரே, நீங்கள் ரொம்ப ஆணவத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் அங்கே இருந்து போயிட்டாங்களாம். எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல கூடி இந்த கழுகை என்ன செய்யலான்னு பேசிகிட்டு இருந்தாங்களாம். மஞ்சு, இந்த கழுகை நம்ம ஏதாவது பண்ணலைன்னா இந்த காட்டில் நம்ம வாழவே முடியாது. ஆமாம் மீனு, நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். மஞ்சு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லு கண்மணி அக்கா. அதோ அங்கே ஒரு குகை இருக்கு பாருங்க. அந்த குகைக்குள்ள இந்த கழுகை வர வச்சிட்டோன்னா நம்ம பெரிய பாறையை எடுத்து அந்த குகையை மூடிடலாம். பாறாங்கல்ல வச்சு மூடிட்டோன்னா அந்த கழுகால குகையை விட்டு வெளியே வரவே முடியாது. நல்ல யோசனை தான் கண்மணி காக்கா. ஆனால் அந்த குகையை மூடுறதுக்கு நம்ம அந்த பாறையை எப்படி எடுக்க முடியும்? அது ரொம்ப வெயிட்டாக இருக்குமே. நம்மளால் எப்படி தள்ள முடியும்? நாம் எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து தள்ளுனா கண்டிப்பாக அந்த பாறையை நம்மளால் தள்ள முடியும். சரி, ஆனால் நம்ம கழுகை எப்படி குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது? கவலைப்படாதீங்க, அதை நானும் மஞ்சு குருவியும் பார்த்துக்குறோம். எப்படியாவது அந்த பொல்லாத கழுகை இந்த குகைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறோம். இப்போ இங்கே கழுகு வர நேரம். நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து போய் மறைஞ்சிக்கோங்க. நானும் மஞ்சு குருவியும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் அங்கே இருந்து பறந்து போயிருச்சான். மஞ்சு குருவியும் மீனு குருவியும் அங்கே இருந்ததான். கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்துதான். மீனு குருவியும் மஞ்சு குருவியும் அங்கே பேசிகிட்டு இருந்ததை அந்த கழுகு கேட்டுச்சான். மஞ்சு, இந்த கழுகு நம்ம குழந்தைகளை எல்லாம் சாப்பிட்றதே. இப்போ நம்ம என்ன செய்யறது? அந்த கழுகுக்கு தெரியாம நம்ம பறவைகள் எல்லாத்தோட முட்டையையும் எங்கே ஒளிச்சு வைக்கிறது? கவலைப்படாத மீனு, நான் அதுக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கேன். அதோ தெரியுது பாரு அந்த குகை. அந்த குகைக்குள்ளே நம்ம பறவைகளோட முட்டையெல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சிட்டோன்னா அந்த கழுகுக்கு தெரியாது. அதனால் நம்ம எல்லாரோட முட்டையும் எடுத்து கொண்டு போய் நான் முன்னாடியே அந்த குகைக்குள்ளே வச்சுட்டேன். ஓ அப்படியா? நல்ல வேலை செஞ்ச மஞ்சு. அப்போனா நம்ம இனிமே பயப்படாமல் இருக்கலாம். சரி வா, நம்ம போய் உணவு தேடி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சு குருவியும் அந்த மீனு குருவியும் அங்கே இருந்து பறந்து போனாங்களாம். அதை கேட்டுட்டு இருந்த கழுகு, ஆஹா, இவங்க இந்த குகைக்குள்ளதான் எல்லா முட்டையும் வச்சிருக்காங்களா? நம்ம அந்த குகைக்குள்ள போய் எல்லா முட்டைகளையும் சாப்பிட்டுருவோம். அப்பதான் நம்ம யாருன்னு இந்த பறவைகளுக்கு தெரியும். அப்படின்னு நினச்சிட்டு அந்த கழுகு அந்த குகைக்குள்ள போச்சான். அதை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த எல்லா பறவைகளும் வேகமாக பறந்து வந்து அந்த பாறையை மெதுவாக உருட்டி அந்த குகையை மூடிட்டாங்களாம். இது தெரியாமல் உள்ளே போன கழுகு அந்த குகைக்குள்ளேயே மாட்டிக்கிச்சான். அப்போ தான் அந்த கழுகுக்கு தன்னோட தவறு புரிஞ்சுதான். நம்ம தான் ரொம்ப பலசாலி, இந்த பறவைகளால் என்ன செய்ய முடியும்னு நினச்சேன். ஆனால் இந்த பறவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை இப்படி குகைக்குள்ளே அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான்.
கழுகோட தொல்லை இல்லாமல் தன்னோட குழந்தைகளோட சேர்ந்து இந்த பறவைகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களாம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நம்மளுடைய ஆணவம் நம்மளை அழிச்சிரும். நம்ம எல்லார்கிட்டேயும் அன்பாக நடந்துக்கணும். சரியா குட்டீஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? பாய். தேங்க்யூ.